24 மணி நேரம். நம்ம வாழ்க்கையில இம்மீடியட்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு டெராட்டோ ஒரு அழகான டூல். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க எத அட்ராக்ட் பண்றீங்க உங்க வாழ்க்கையில? டு த சீ, பீச் போறீங்களா? சேஞ்ச் இன் த விண்ட். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான முகாந்திரமான நியூ லைஃப் பொதுவா புது மாற்றத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. அதாவது புதுசு வரணும் அப்படின்னா பழசெல்லாம் விட்டுட்டு நீங்கள் புதுசுக்கு தயாராகணும். ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. இந்த ஜூலையில் 7th and 12th உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேவாக இருக்க போது. அதே சமயம் 11ம் உங்களுக்கு ஒரு முக்கியமான டே. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாட்களில் தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை வந்து நீங்கள் பார்க்காம கண்டுக்காமல் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா அது அப்படி காற்றோடு போயிடும். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போகிறாங்க இந்த டேஸில். கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பார்க்குறது ஒரு காம்பஸ் வழிகாட்டி. நீங்கள் வந்து இப்போ ரொம்ப சோகமான டியூனில் இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட் இருக்குது, அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. பிரபஞ்சம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் உங்களுக்கு எங்கே போகிறீங்கன்னே உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியல. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கவலைப்படாத, உன்னை எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ அங்கே சேர்த்திடுவேன். ஏன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காற்று வீச போகுது. காற்று போகிற போக்கில் தான் படகு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த காற்று கண்ட்ரோல் யார் அப்படின்னா பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சமுக்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். உங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க? புது வாழ்க்கையை நோக்கி. அதனால் நீங்கள் பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்துட்டு இருந்தாலும் சரி, கப்பலே கவர மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுக்கு வேறொரு கப்பல் வருமே தவிர நீங்கள் முழுகி போக மாட்டீங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கடலில் போய் கப்பல் கவர்ந்தால் என்ன ஆகுறதுன்னு ஒரு நிமிஷம் பேனிக் ஆனீங்கன்னா உள்ளே விழுந்துருவீங்க. ஸோ இல்லை நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் விழப்போகிற அந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கப்பல் வந்து உங்களை மீட் எடுத்துகிட்டு போகும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஏன்னா காசே வெளியில் வர மாட்டேன்றது. குழப்பம் வந்து இந்த லெவல் அந்த லெவல் கிடையாது. எதனால் இந்த குழப்பம்? மேபி உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க ஏதோ போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வாட் ஹேப்பனிங். உங்களுக்கு தெளிவு இல்லை. உங்களுக்கு தெளிவு இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்கள செஞ்சுருவீங்கன்னு தெரியும். இல்லைனா யார் செய்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் பிளாக்கேஜ். பேரல் பார்க்க ப்ரோ. உங்கள் கரியரில் இல்லைனா உங்களோட பர்சனல் லைஃப்பில் யாரோ ஒருத்தங்க உள்ள நுழைய பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டட். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. டெக் விசார்ட். மேபி உங்கள் இன்ஃபர்மேஷனை திருட பார்க்குறாங்க. உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையில் முன்னாடி அடுத்த அடிக்கு எடுத்துகிட்டு போக விடாமல் ட்ரை பண்ணணும். இட்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளூ வயருக்குள்ளே 2 ரெட் ஒயர் இருக்குது. இட்ஸ் லைக் உங்களுக்கு தெரியாமல் மேபி உங்கள் ஃபோனில் உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது வைரஸ் இருக்கலாம். செக் இட். ஃபஸ்ட்டு இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, செக் த டேட்டா யூசேஜ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் டேட்டா எப்படி யூஸ் ஆகுது. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, ஏஐ இருக்குது. என்ன நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க பார்க்குறீங்க, வீடியோவோட எம்பி என்ன, உங்களுக்கு டேட்டா எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது, இதை பார்த்தீங்கன்னாவே உங்களோட சிஸ்டமோ இல்லைனா உங்களோட ஃபோனோ ஹேக் ஆகிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டூ சம்திங். ஏன்னா வந்து உங்களை முன்னாடி போக விடாமல் பிளாக் பண்ணுறதுக்கு மேபி உங்கள் கார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரில் மேபி ஜிபிஎஸ் இருக்குது. இல்லைனா உங்கள் காரை ட்ராக் பண்ணுங்க. கார் பின்னாடி இன்னொரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது உங்களால் ஈஸியாக யார் உங்களை பிளாக் பண்ணுறாங்களோ அவங்கள அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் கேஜெட்ஸ். அதாவது ஃபோன், லேப்டாப், உங்களோட கார் நிறைய டிடெக்டர்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் நீங்கள் காஷியஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இங்கே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக பண்ணுறாங்க? உங்களை வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்களோட ஜேர்னி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. மேபி உங்கள் கொலீகாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட எதிரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர் ஹைடிங். த ஹியூமன் சார்ஜர். வாவ். உங்களை வந்து இங்கே பாருங்கள், பேசிவ் அக்ரெசிவ் நோட்ஸ் ரைட். நிறைய கமெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா இருந்தது அப்படின்னா நிறைய அக்ரெசிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவாக போச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா உண்மையிலேயே வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைல் அ கேஸ். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப லீகலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். பொட்டி படுக்கையில் தூக்கிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. இட்ஸ் லைக் இதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆக தேவையில்லை. ஏதோ வயிற்றுச்சு பிடிச்சவங்க அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஜேர்னியை பிளாக் பண்ணுறது தான் அவங்களோட இன்டென்ஷனே. இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி பாத்ரூம் எழுதி வைக்கிறது, உங்களை பற்றி தப்பாக பேசுறது, அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் காதுக்கு வர மாதிரி பண்ணுறது, நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில். ஐ டோன்ட் நோ வை திஸ் டெக் இஸ் நாட் ஒர்க்கிங் டுடே.
சரி சார்நாத்தா. ஏன்னா இதில் தான் உங்களுக்கான உண்மை வரப்போகிறது. அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட அட்டாக் இருக்குது ஃபார் ஷியோர். உங்கள் புது வாழ்க்கை எஸ்பெஷலி காதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. காதல் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா லுக் அட் திஸ். கிளென்ஸ் பண்ணோன்னே கார்டு வருது. இட்ஸ் அ சைன் யூ நீட் டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காதல் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆஃபர், ஜாப் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸ்கார்பியன் எனர்ஜி திருட்டுத்தனம். எல்லா ஸ்கார்பியன் எனர்ஜியும் நான் சொல்லலை, பட் திஸ் இஸ் ஸ்னீக்கி எனர்ஜி. உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. திருட்டுத்தனமாக இவங்களுக்கு வந்து நேராக செய்கிற முதுகெலும்பு இருக்காது. இவங்க பண்ணுறது எல்லாமே திருட்டு வேலை. இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது, உங்களை இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறது, கமெண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸாக பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாராவது காதல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க ஹேக் பண்ணுறது மூலம் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட காதலை சொல்ல போகிறாங்களா, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, அவங்களோட காரை ஹேக் பண்ணுறாங்க, அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களுக்கு நிறையா வந்து வல்கரான கமெண்ட்ஸ் போடுறது, இல்லைனா வந்து உங்களை பற்றி தப்பாக கமெண்ட்ஸ் போடுறது, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு பேக்ரவுண்டில். ஸோ பி அவேர் ஆஃப் இட், இந்த பர்சனோட காதலை மாற்றுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் என்ன பிளாக்கேஜ் உங்களுக்கு? நான் சொல்லலை. யூ ஆர் கோயிங் டு கெட் சம் பவர். உங்களுக்கு ஏதோ ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் வரப்போகுது. அதனால தான் உங்களை இப்படி பிளாக் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்காக இருக்கலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது காதலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க சப்போஸ் இந்த காதல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த காதல் வாழ்க்கையில் முன்னாடி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு காத்துட்ருக்கிறது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பதவி, ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை வந்து அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சியும் நடந்துகிட்ருக்கு. இந்த புது வாழ்க்கையை அவங்க வந்து தழுவிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் மாஸ்குலினாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காதலில் நீங்கள் முன்னாடி போகிறது தான் உங்களோட இந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். மேபி இட்ஸ் அ டிவைன் பாத், இல்லைனா வந்து யூஆர் அ ஸ்பிரிச்சுவல் கப்புள், அந்த மாதிரி கார்டினல். ஏன்னா இந்த பதவியை திரும்ப பெற போகிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்க அவங்க என்ன சொல்கிறது, சுய கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ சீக்ரெட். இது ரொம்ப ரகசியமாக நடக்கும். இட்ஸ் லைக் அ டிவைன் பிளான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டினல் கார்டு பார்த்திங்க அப்படின்னா கெட்டவங்க வந்து இந்த பிரின்ஸ் தான். ஆக்சுவலாக பிரின்ஸை பாருங்க, ஆடு மாதிரி இருக்குது, பலிகடா மாதிரி. அவங்க வந்து அவங்க ஆட்சியை இழந்துருவாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சரியான ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்காது. அதாவது அரசவையும் கிடைக்காது. ஆனால் ஒரு 4 அறிவாளிங்கனால அதை வந்து அவங்க ரீகெயின் பண்ணுவாங்க. ஒரு 4 படித்தவங்கனால கொஞ்சம் கூட பயப்படாத ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க பதவியை திரும்ப அடைவாங்க. அப்படி தான் நீங்களும் யாராவது தில்லுமுள்ளு பண்ணி உங்கள் பதவியை இழந்திருந்தீங்க, இல்லைனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம போச்சுன்னா, இங்கே பதவியும் பார்த்தீங்கன்னா பதக்கம் தான் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கான ரிவார்ட் நிச்சயமாக கிடைக்கும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். எங்கேயாவது நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு மனசு நெருடலாக இருக்குது அப்படின்னா ட்ரஸ்ட் இட். அங்கே போனீங்க அப்படின்னா அது நடக்காது. அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி அதை சொதப்பி வச்சுருப்பாங்க. வாட் இஸ் த பாயிண்ட் இன் கோயிங் அண்ட் வேஸ்டிங் யுவர் டைம்? போகாதீங்க, ஜஸ்ட் ட்ராப் தட் ஐடியா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் இன்ட்யூஷனை நம்பினீங்கனாவே போதும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் போராடி தான் முன்னாடி வர போகிறீங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. பட் இந்த போராட்டம் நீங்கள் தனியாக பண்ண போகிறதில்ல, உங்களோட காதலோட சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி நல்லா படித்தவங்க 4 பேர்த்தோட மெச்சூர்ட் பர்சன், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், அந்த மாதிரி ஆளோட சப்போர்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்டோடு அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் எது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, எப்படி வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரது அப்படின்னு. 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை யாராவது ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக, ஃபார் ஷுர். இந்த 24 ஹவர்ஸில் அதுக்கான எனர்ஜி வரும். யூஸ் இட் வைஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு இது வந்து ஃபாதர் சன் அந்த ஸ்ட்ரகிளே வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபாதர் வந்து டங்கு ஸ்லிப்பாக இருந்த சமயத்தில், ஓகே நீயே போய் பார்த்துக்கோ, நீயே பண்ணிக்கோ, என்ன எதுக்கு கேட்குற அப்படின்னா, அப்பா சாமி அப்படின்னு அந்த தருணத்தில் கும்பிடு போட்டு ஓடி போயிடணும். அப்போ வந்து நீங்கள் நியாயமா, நான் வந்து நல்லவன் அப்படின்னு போனீங்கன்னா இந்த அடிமை கோலத்துக்கு தான் நீங்கள் போவீங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து காற்று வாக்கில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க. கப்புன்னு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ரீஸ்டோர் ஆகிடும். இதுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கணும். யாரோடையும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. என்னோடய விளக்கு இது, எங்கள் கையில் விளக்கு இருக்குது, என்னோடய கேண்டில் வந்து இப்போ ரைட் நவ் அணைஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் அ சைன். நீங்கள் யார்கிட்டையாவது இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த கைடன்ஸோட ஒளி உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த கைடன்ஸை கேளுங்க, இது எல்லோரும் தான் பார்ப்பாங்க. ஐ எம் நாட் டினைங் இட். பட் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க அப்படி தான். ஓகே எனக்கு கிடைச்ச கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வாயை உளறி மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் பதவி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி.
உங்களை சதி செஞ்சு யாராவது உங்கள் பதவியை பிரிக்க முயற்சி பண்ணியிருந்தாலோ இல்லை உங்கள் காதலை பிரிக்க முயற்சி பண்ணியிருந்தாலோ சன் கார்ட், யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி வித் தட் பர்சன். உங்கள் காதலை முறிக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ். நீங்கள் இந்த உண்மையை யாருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் இங்கே வந்து மெயின் பாயிண்ட். சொன்னீங்க அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ் இந்த கிளாரிட்டி மறைஞ்சிருக்கு. இந்த கிளாரிட்டி ஏன் மறைஞ்சிருக்கு? ஆல்ரெடி பிரபஞ்சம் உங்களோட தான் இருக்காங்க, நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களோட தான் இருக்காங்க. ஆனால் அது புரிஞ்ச நிலமையில் நீங்கள் இல்லை. உங்களை குழப்பிட்டே இருக்காங்க, உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, இல்லை உங்களை பற்றி ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கமெண்ட்ஸ் மூலம், இன்டைரக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணுற மூலம், இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு தப்பான தாட்டை வந்து உங்களுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறது மூலம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மூலம் அவங்க இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் A+B=, இதுதான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இட்ஸ் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே இங்கே சொன்னால் அங்கே சொன்னால் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, ஓகே அப்போ ஏவும் பியும் கனெக்டட், அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உட்காந்து பேப்பர் பேனை எடுத்து யார்கிட்டலாம் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஃபியூ டேஸ், ஏன்னா இந்த 24 ஹவர்ஸில் யார்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, யார்கிட்டேருந்து கமெண்ட்ஸ் வருது, யார் வந்து உங்களுக்கு உங்களோட சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்க, யார் புதுசாக ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறாங்க, பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். இந்த 4 பேர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக இந்த 4 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். பட் உங்களோட இது அரசவை சேர்ந்த 4 படித்த ஜாம்பவான்கள் இந்த மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்க ஒரு 4 பேர், பட் தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. அவங்கள ஃபிகர் அவுட் பண்ணுறது, பின் பாயிண்ட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க 4 பேர் இருக்காங்க, தேடி கண்டுபிடி. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். நோ ஸ்லோ மூவிங். நீங்கள் ஸ்லோவாக எடுக்கிறேன், நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது புஸ்வானம் தான், காற்று போயிடும். ஸோ ஆக்ட் குவிக்லி. நீங்கள் வந்து நான் போகிற பேஸில் போகிறேன், என்னோடய பேஸ் வந்து என் வழி தனி வழி, ஐ டோன்ட் ஸ்ட்ரெஸ், நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், இது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னிங்கன்னா காதலும் இல்லை, கரியரும் இல்லை, பொசிஷனும் இல்லை. நடக்கும்போது நடக்கும், அவங்கவுங்களுக்கு நடக்கிறது, உங்களுக்கு நடக்காது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டைம் இஸ் எவ்ரி திங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.